வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சற்று முன்பு 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 17 நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்போ இந்த எல்லா காரியங்களையும் நாம் இந்த நாளில் கவனிக்க போகிறது இல்லை. சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் என்கிற அந்த காரியத்துக்கு தொடர்பான சில விவரங்களை நாம் இந்த நாளில் கவனிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் நாம் படித்த அந்த பாடத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த பாடம் இருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும் என்பது நம்ம கட்டளை என்பதை குறித்து 1 யோவான் 3 அதிகாரத்திலே நாம் கவனித்திருக்கின்றோம். அந்த கட்டளைக்கு நாம் எவ்விதமாக கீழ்ப்படிவது என்பதையும் கடந்த வாரத்தில் நாம் கவனித்து கொண்டிருந்தோம். பாருங்க, நம்ம ஒருவர் கிரியினால் சத்தியத்தினால் அன்பு கூறணும்னு கவனிச்சிருக்கிறோம். விசேஷமாக சகோதர விஷயத்தில் நாம் கிரியினால் எப்படி அன்பு கூறுவது என்பதை குறித்து பவுலுடைய மாதிரியை நாம் கவனித்திருக்கின்றோம். பாருங்க, கிரியினால் சகோதரத்தில் அன்பு கூறுவதுன்னு வரும்போது சகோதரருடைய தேவைகளை நாம் அடையாளம் கண்டு அதில் உதவி செய்வது. பவுல் தேவையுள்ள சூழ்நிலையில் இருந்தபோது ஒனேசிப்போர் அந்த தேவையுள்ள சூழ்நிலையை அடையாளம் கண்டிருக்கிறார். பவுலுக்கு அந்த தேவையுள்ள சூழ்நிலை உதவி செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். பவுல் ஒரு கட்டத்தில் சிறைக்கு போயிருந்த போது பாருங்க, சிறையிலும் பவுலுக்கு தேவைகள் இருந்திருக்கும். அந்த தேவைகள் என்னன்னு ஒனேசிப்போருக்கு தெரியணும்னா அவர் அங்கே சிறைக்கு போய் பார்க்கணும் இல்லையா? பாருங்க, அது நிமித்தமாக அவர் எவ்விதமாக பிரயாசப்பட்டு அந்த சிறையில் இருந்த பவுலை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். நம்ம கடந்த வாரத்தில் கவனிச்சோம். இவைகள் தான் கிரியினால் அன்பு கூறுவது. சகோதரர் சோர்வான நிலையில் இருக்கும்போது, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் சகோதரர்கள் இருக்கும்போது நம்ம அடையாளம் கண்டு கொண்டு பாருங்க, அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை பலப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் கிரியினால் அன்பு கூறுவது. சரி, இந்த நாளிலே நம் சகோதரர்களிடத்தில் விசேஷமாக எவ்விதமாக அன்பு கூறுவது என்பதை குறித்து நாம் கவனிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் அதில் ஒரு பாகத்தை நாம் கவனிச்சிருக்கின்றோம். பாருங்க, வசனம் 17 நாம் இந்த நாளில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களை குறித்து கவனிக்க போகிறதில்லை. இந்த நாளிலே நம் சகோதரர்களுக்கு தொடர்பான காரியங்களை மாத்திரம் கவனிக்க போகின்றோம். உலகத்தார் இடத்திலும் நாம் அன்பு கூறணும் தான். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய சாயலில் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, தேவனுடைய சாயலில் இருக்கிற மனுஷன் தன்னைத்தானே பிரியப்படுத்தும்படி வாழாமல் அவன் தேவனுக்காக வாழும்படிக்கு அவனை தேவனிடத்தில் திருப்பத்தக்கதாக நம்ம அவனை அன்பு கூறணும். ஆனால் சகோதரன் வரும்போது நம்ம சிநேகிக்கவும் செய்யணும், அன்பு கூறவும் செய்யணும். உலகத்தில் உள்ள மக்கள் நம்ம சிநேகிக்க வேண்டியதில்லை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ள மக்கள் நம்ம ஏன் சிநேகிக்க கூடாதுன்னு சொன்னால், அவனோடு கூட நம்ம சிநேகம் வச்சோன்னு சொன்னால் அவனோடு கூட அவன் செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம உடன்படுவோம். அவன் தீமை செய்யும்போது உடன்படுவோம். அவன் சில பொல்லாத காரியங்களை செய்யும்போது உடன்படுவோம் இல்லையா? அந்த காரியத்துக்கு நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அவனை நம்ம அன்பு கூறலாம். தேவனிடத்தில் திருப்பும்படிக்கு தான் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனத்தில் விசேஷமாக சகோதரருடைய விஷயத்தில் நாம் அன்பு கூறுவதற்கு பதிலாக நாம் அவர்களை பகைப்போமானால், அவர்கள் தொடர்பாக ஒரு கசப்பு வைத்திருப்போமானால் பாருங்கள், அது தேவனுடைய விருப்பமாக இல்லை. அது எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலப்பு உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படுத்தாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கவனிங்க, இங்கே ஒரு எச்சரிப்பானது இருக்கிறது. அது 5 வசனத்தில் பாருங்கள், கசப்பு நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே போதிச்சுட்டு வர்றார். அந்த கசப்புன்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் தொடர்ந்து அதை நம்முடைய நினைவிலேயே வச்சுட்டு அவர் அந்த காரியத்தை செஞ்சதால் அவரிடத்தில் நான் எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய மரண பரியந்தம் நடக்க மாட்டேன், என்னுடைய மரண பரியந்தம் அவருக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. பாருங்கள், அதுதான் கசப்பு. பாருங்கள், அந்த கசப்பு இருக்கக்கூடாதுன்றார் இங்கே வசனம் 15. அதுதான் எச்சரிப்பு. அது இருந்ததுன்னு சொன்னால் அநேகர் தீட்டுப்படுத்தப்படுவாங்கன்றார். பாருங்கள், நான் ஒருத்தருக்கு தொடர்பாக ஒரு கசப்பு வச்சிட்ருக்கிறேன், அது நிமித்தமாக சபையில் உள்ள மற்றவர் எப்படி தீட்டுப்படுத்தப்படுறாரு? பாருங்கள், என்னிடத்துல கசப்பு இருக்குது. ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக செஞ்ச ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து கவனத்தில் வச்சுட்டு, அந்த சகோதரன் இதை எனக்கு தொடர்பாக செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த சகோதரன் நான் பகைச்சிட்டே வர்றேன். இது இன்னொரு சகோதரன் பார்க்குறாரு. அவர் அதை பார்த்து என்ன செய்வார்? அவர் ஒருவேளை பலவீனமாக இருந்தாருன்னா அவரும் அதே காரியத்தை செய்யும்படியாக சோதிக்கப்படுவார். அவரும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறாரு, அது இன்னொருத்தர் பார்க்குறாரு, அவரும் அதே காரியத்தை செய்கிறார். பாருங்கள், இப்படி அநேகர் என்ன செஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. அநேகர் இப்படி தீட்டுப்பட்டு போயிடுவாங்க.
அதனால வசனம் 15 16 சொல்றாரு, இப்படிப்பட்ட கசப்பு உங்களுக்கு இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். பாருங்க, தொடர்ந்து நாம் கசப்புள்ளவர்களாக சகோதரர்கள் நமக்கு விரோதமாக செஞ்ச காரியங்கள் நினைவில் வச்சுட்டு சகோதரர் பகைச்சிட்டே இருக்கிறோம். அந்த கசப்பு தொடர்ந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி நம்ம கலக்கத்தை ஏற்படுத்தும் போது கலாத்தியர் 5:12 சொல்றாரு, அப்படி கலக்கிறவன் வந்து தரிப்புண்டு போனா நலமா இருக்குன்றார். பாருங்க, கள்ளப்போதற்கு தொடர்பாகவும் சரி, நான் ஒரு தவறான உபதேசத்தை போதிச்சு ஒரு கலக்கிட்டு இருக்கிறனாலும், ஒரு சகோதரனுக்கு தொடர்பாக சில கசப்பான காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் வச்சுட்டு அவரை நான் பகைச்சிட்டு இருந்தாலும், இவ்விதமாக மற்றவங்களை நான் வந்து விழுந்து போகும்படி, மற்றவர்கள் தொல்லைக்குள்ளாகும்படி நான் நடந்துட்டு இருந்தேன்னு சொன்னால், பாருங்கள், அப்படி நான் கலக்கிற அந்த வேலையை செஞ்சாவே தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குன்னு தான் கலாத்தியரில் போதிக்கிறார் பவுல். 1:5 கவனிச்சோன்னா, சபையில் ஒரு சகோதரனுக்கு கசப்பு இருந்ததுன்னு சொன்னால் மற்ற அநேகர் அதே காரியத்தை செய்யும்படி சோதிக்கப்படுவாங்க. பாருங்க, அநேகருக்கு வந்து கசப்பு வேண்டியதில்லை சபையில். ஒரே ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரனை குறித்து கசப்பு இருந்தால் போதும். அவரை பார்த்து பலவீனமான மற்றொருவனும் அதே காரியத்தை செய்யும்படி சோதிக்கப்படுவான். அவனை பார்த்து மற்றொருவனும் அதே காரியத்தை செய்யும்படி சோதிக்கப்படுவான். இப்படி ஒரே காரியத்தை எல்லாருமே செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா முடிவில் என்ன சம்பவிக்கும்? நீங்கள் 1:5-6 கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் பிசைந்தமா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குன்றார். ஒரு சகோதரன் பகைச்சிட்டு இருந்தால் போதும். அதை பார்க்குறவங்களும் அந்த வேலையை தான் செய்வாங்க, ஒரு வேலை அவர்கள் பலவீனமாக இருந்தால். அப்போ அந்த காரியம் தொடர்ந்து நீடிக்காதபடிக்கு, நம்ம அந்த கலக்கம் உண்டாக்குற வேலையை செய்யாதபடிக்கு, அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, நமக்கு ஒரு சகோதர விரோதமாக ஏதாவது காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் விட்டுருணும். அது பாருங்கள், 7-70 தரம் பண்ணின்றார் பேதுருக்கிட்ட இயேசு கிறிஸ்து, இல்லையா? 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தம் பண்ணினா இன்னும் 2 மைல் தூரம் போன்றார். பாருங்கள், மன்னிக்கணும். நான் தொடர்ந்து அந்த கசப்பை நம்முடைய இருதயத்தில் வச்சுட்டு நம்ம அவரை பகைச்சிட்டே இருந்தோம்னு சொன்னால் மற்றவர்கள் அதை பார்த்து அதை செய்வாங்க. இப்படி தொடர்ந்து இந்த காரியம் சம்பவிச்சுட்டே இருந்ததுன்னு சொன்னால் அந்த கலக்கம் உண்டாக்குற நமக்கு தான் பாதிப்பு. நமக்கு என்ன சம்பவிக்கும்? கலாத்தியர் 5:12 பாருங்கள், தரிப்புண்டு போனால் நல்லா இருக்குன்றார் கர்த்தர். யோவான் 2:10 நாம் கசப்புள்ளவர்களாக இல்லாமல் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் அதில் எந்த ஒரு இடரலும் இருக்காது என்றார். 1 யோவான் 2:10. தன் சகோதரத்தில் அன்பு கூறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. பாருங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் சகோதரனிடத்தில் தொடர்பாக கசப்பு வச்சுட்டு இருக்கிறவனிடத்தில் இடரல் இருக்குது. அந்த கசப்பு வச்சு அவன் சகோதரனை பகைச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்து மற்றவங்க இடறி போகிறாங்க, இல்லையா? பலவீனமாக இருக்கிறவங்க அதே காரியத்தை செய்யும்படி இடறி விழுகிறாங்க. ஆனால் 10 சகோதரத்தில் அன்பு கூறுவன் இடத்துல வந்து இடரல் ஒன்றும் இல்லைன்றார். ஏன்னு சொன்னால் அவன் சரியான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். சகோதரன் விழும்போது தூக்கிட்டு இருக்கிறான். அவன் சகோதரனுடைய கடுமையான சூழ்நிலை உதவி செஞ்சுட்டு வர்றான். சகோதரன் வந்து ரொம்ப தொல்லையான கடினமான நிலையில் இருக்கும்போது அவனுடைய தேவை அடையாளம் காணும்படி பிரயாசப்படுறான். இப்படி அன்பு கூறுகிறவனிடத்தில் இடரல் இல்லை. சகோதரனிடத்து தொடர்பாக கசப்பு வச்சுக்கிறவனிடத்துல இடரல் இருக்குது. அதை அவன் எப்படி செஞ்சிட்ருக்கிறான்னு நம்ம கவனிச்சிருக்கிறோம், இல்லையா? அந்த காரியத்தை மற்றவங்க பார்க்கும்போது அவனும் அதே காரியத்தை செஞ்சு இடறி விழுகிறாங்க, இல்லையா? ரோமர் 14:13 ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு முன்பாக எந்த ஒரு தடுக்களையும் இடரில் கொண்டு வரக்கூடாதுன்றார். 1 கொரிந்தியர் ரோமர் 14:13 நாம் கவனிப்போம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே இருக்கிற அந்த இடரல் என்ற வார்த்தையும் சற்று முன்பு 1 யோவான் 2:10 நாம் கவனித்த அந்த இடரல் என்ற வார்த்தை ஒரே வார்த்தை. அந்த இடரல் என்ற வார்த்தைக்கான கிரேக்க மொழியில் அதனுடைய மெய்ப்பொருள் அர்த்தமானது டிராப்ஸ்டிக் அப்படின்னா ஒரு கன்னிக்குச்சி. அந்த கன்னிக்குச்சியை வந்து பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க, கட்டி வச்சிருக்கிற அந்த கன்னிக்குச்சி வந்து பெண்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு மிருகம் வந்து அந்த பெண்டு மேலே பட்டுதுன்னு சொன்னால் அது உடனே தூக்கிடும். கீழே இருந்து வர அந்த கன்னி வந்து அதை சுற்றிடும். அப்போ வந்து அங்கே சிக்குண்டு அது வந்து விழுந்துடும், இல்லையா? அதுலேருந்து அது வெளியே வர முடியாது. அதே வார்த்தை தான் இங்கே இருக்குது 13 ரோமர் 14:13 1 யோவான் 2:10 அந்த இடரல்ன்ற வார்த்தை அதுதான், கன்னிக்குச்சி. அதாவது ஒன்றை வந்து விலப்பண்ணும்படியாக வச்சிருக்கிற ஒரு சுருக்கு அது. அப்போது சகோதரர்கள் ஒருத்தரை வந்து விலப்பண்ணும்படியாக அந்த சுருக்கு வந்து வைக்கக்கூடாதுன்றார். அதுதான் ரோமர் 14:13 1 யோவான் 2:10. பாருங்கள், நான் எப்படி ஒரு சகோதரன் அந்த சுருக்கில் சிக்கும்படி அந்த கன்னிக்குச்சியாக இருக்கிறேன்? நான் எப்போ அப்படி இருக்கிறேன்?
சற்று முன்பு நம்ம கவனிச்சோம் இல்லையா? எபிரேயர் 12:15 ஒரு சகோதரன் எனக்கு இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசப்பு எனக்கு இருக்குதுன்னா, நான் வந்து அந்த கன்னிக்குச்சியாக தான் இருக்கிறேன். ஒரு சகோதரன் எனக்கு இதை செஞ்சிட்டாரு, அதனால் வந்து மரண பரியந்த அவரோடு நான் காரியம் நடப்பிக்க மாட்டேன். பாருங்க, அந்த கசப்பு அவர் வந்து பகைக்க செய்யுது என்ன. அந்த சகோதரன் நான் தொடர்ந்து பகைக்கிறது இன்னொருத்தன் பார்த்தான்னா, பாருங்க, அவன் நான் கண்ணியாக இருக்கிறேன், அந்த கண்ணியில் வந்து அவனும் விழுந்துடுறான். பாருங்க, அதுதான் இடறல், அதுதான் கன்னிக்குச்சி. அந்த காரியத்தை நம்ம செய்ய வேணான்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு வர்றாரு. ரெண்டு முன்பு நம்ம கவனிச்சிருக்கோம். 1 கொரிந்தியர் 5:6 நான் ஒருத்த அப்படி இருந்தேன்னா அதுவே போதும், மற்ற எல்லாருமே அந்த மாதிரி காரியத்தை செய்யும்படி விழுந்துருவாங்க. 2:10 அதுக்கு தான் எச்சரிப்பு, அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. ரோமர் 14:13 ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல் இடரில் போடக்கூடாது, கண்ணி குச்சி போடக்கூடாதுன்றார். பாருங்க, அப்படி நீங்கள் தீர்மானிச்சுக்குங்க, ஏன் நான் அதை செய்யணும். அப்படிப்பட்ட தீர்மானம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து நான் கண்ணி குச்சியாகவே இருந்துட்டு மற்றவங்களை கலக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால், கலாத்தியர் 5:13 கேள்வியே இல்லை. பாருங்கள், அப்படி கலக்கிறவள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குன்றார் கர்த்தர். இப்போ கர்த்தர் எதை மேன்மையாக பார்த்துட்டு இருக்கிறாரு, எது வேணான்றாரு. ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரனும் பகைக்கக்கூடாது, எந்த ஒரு சகோதரனுக்கு தொடர்பாக கசப்பு வச்சுட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், அப்படி நம்ம கசப்பு வச்சுட்டு மற்றவர்கள் விழுந்து போவதற்கு நம்ம காரணமான அந்த கன்னி குச்சியை இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் வந்து புறக்கணிக்கிறார். அதை கர்த்தர் அதில் விருப்பமாக இல்லை. கர்த்தர் எதில் விருப்பமாக இருக்கிறார்னா, கர்த்தர் எதை மேன்மையாக பார்க்குறாருனா அன்பு கூறுதல். அன்பு சகலத்தை தாங்குன்றார். சகலத்தை அன்பு வந்து மன்னிக்கும், சகலத்தை சகிக்கும் அன்பு. அதனால தான் சகோதரர் ஒருவருத்தர் அன்பாக இருக்கணும். அந்த அன்பு கிரியோடு கூட இருக்கணும் இல்லையா? ரோமர் 15:2 நாம் கவனிக்கின்றோம். ரோமர் 15:2 நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். பாருங்க, எனக்கு ஒரு சகோதரருக்கு தொடர்பாக கசப்பு இருக்குது, நான் எப்படி அவருக்கு பிரியமாக நடக்கிறது? பாருங்க, நம்ம ஒவ்வொருவனும் சொல்லும்போது எல்லாருமே சகோதரர் எல்லாருமே எல்லா சகோதரனுடைய மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்கணும். பாருங்க, சும்மா வார்த்தையினால் அவங்களை நம்ம பிரியப்படுத்தும்படிக்கு அப்படி அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதில்லை. பாருங்க, அவங்களுக்கு நன்மை உண்டாகணும், அதுக்கு தக்கதாக தான் பிரியமாக நம்ம நடக்கணும். அதை நம்ம எப்படி செய்கிறது? அவனை நம்ம அன்பு கூர்ந்தே ஆகணும். அவனை எப்படி அன்பு கூறுறது? கிரியினால தான் அதை நம்ம செய்ய முடியும் இல்லையா? ஆனால் நம்ம ஒரு சகோதரருக்கு தொடர்பாக கசப்பு வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் அவருக்கு பிரியமாக நம்ம எப்படி நடக்கிறது? ஒருவேளை வாயளவில் அவர் சிரிக்க வைக்கலாம், பாருங்கள், அது வந்து அவருக்கு நன்மை உண்டாக்காது. உண்மையாகவே ஒரு சகோதரன் நம்ம பகைக்காமல் ஒரு நேர்மையாக நம்ம அன்பு கூறணும். அந்த அன்பு கிரியோடு கூட இருந்ததுன்னா பாருங்கள், அவருக்கு நன்மை உண்டாகும்படி தான் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். அவர் தொடர்ந்து நம்ம சத்தியத்தினால் அன்பு கூறும்போது நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தை போதிக்கிறோம். அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகுது இல்லையா? யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள் புதிய கட்டளை கொடுக்குறேன்றார். அப்போ பழைய கட்டளை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது வந்து பழைய கட்டளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் 34 சொல்கிறாரு, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்க. இது வந்து புதிய கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிவது? கிறிஸ்து நம்மில் எப்படி அன்பாக இருந்தார்? கிரியோடு கூட இருந்தது அவருடைய அன்பு. பாருங்கள், சகோதருக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். சகோதருக்காக அவர் வந்து அநேக பாடுகள் பட்டிருக்கிறார் இல்லையா? சகோதருடைய பலவீனங்களை சகிச்சுட்டு இருந்திருக்கிறார். எவ்வளோ முறை பேதுரு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து வந்து விழுந்து போகும்படியான சோதனை அவருக்கு இருந்தது. பேதுரு வந்து ரொம்ப அதிக நேரங்களில் சில தொல்லைகள் கொண்டு வந்துட்டே இருந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய மறிக்கூடி தருவாயில் கூட பேதுரு என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஆண்டவர், நீ மறிக்க மாட்டேன்றார் பேதுரு. சேவல் கூறுக்கு முன்னால் நீ வந்து மறுதளிப்பா என்றார் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து. அது சோதனை தான் அவருக்கு. 34 நான் உங்கள் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கன்னு சொன்னால், சகோதரர் நமக்கு தொடர்பாக ஏதாவது காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா, ஒருவேளை நம்மளே விழுந்து போகும்படியாக சகோதரர் வந்து நமக்கு சோதனை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா, அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? கிறிஸ்து எப்படி மேற்கொண்டிருக்கிறார்? அதுதான் அன்பு கூறுதல். கிறிஸ்து அப்படிப்பட்ட சகோதரர் சகிச்சார். நமக்கு விரோதமாக சகோதரர் எந்த காரியத்தை செஞ்சாலுமே சகிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் மாதிரி.
ஒருவேளை நாம் விழுந்து போவது தொடர்பான காரியங்களையே சகோதரன் நம்ம இடத்துல செஞ்சாலும் பாருங்க, நம்ம சகிக்கணும், விழுந்து போயிடக்கூடாது. கிறிஸ்துவை போலன்னு தான் நம்ம அன்பு கூறணும் இல்லையா? கிறிஸ்து சகோதரருக்காக ஜீவனையும் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? சகோதரருக்காக ஒரு உதவி கூட செய்யலைன்னா அது கிறிஸ்துவின் மாதிரியா? ஒனேசிப்பு ஒரு சிறப்பான மாதிரி கடந்த வாரத்தில் நம்ம கவனிச்சுட்டு இருந்திருக்கிறோம். தீமோத்தேயு சீலாவோ பவுலுக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க? பவுல் அங்கே சிரமத்தில் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாதா? பாருங்க, அந்த பட்டணத்தில் அடிக்கிறதுக்கு வர்றாங்க பவுல் அங்கேருந்து தப்பிச்சு அங்கே இருக்கிற சவுல் கொண்டு போய் அத்தேனையில் விட்டுருக்குறாங்க பவுல் தனிமையில் தான் இருப்பார். பவுலுக்கு தேவையுள்ள சூழ்நிலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இதுவும் இல்லாமல் பவுல் தன்னை கொண்டு வந்து விட்ட சகோதரத்தில் சொல்லியே அனுப்புகிறாரு, நீங்கள் போனோன்னு தீமோத்தேயு சீலா சீக்கிரமாக வரும்படி சொல்லுங்க. அந்த விஷயத்தெல்லாம் தீமோத்தேயு சீலாவை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போனால் பவுலோடு வேலை செஞ்சால் நமக்கு பவுலோடு கூட அடி விழுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் பவுலுக்கு தேவைகள் இருக்குது, பவுலோடு கூட நம்ம உதவியாக இருக்கணும், நம்ம போய் தான் ஆகணும். வர்றாங்களா? அவங்க போயிருக்கிறாங்களா? அவங்கள பார்க்குற வரைக்கும் பவுல் எப்படி இருந்தார், அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கிறாரு பாருங்க. வைராக்கியத்தோடு போதிச்சான்றார் அவர் தீமோத்தேயு சீலா வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னால் பவுல் சோர்வாக இருந்தார், ஆனால் நமக்கு தெரியல. அதுக்கு முன்னால் போதிச்சுட்டு இருந்தார் அத்தேனையில். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பவுலுடைய அந்த காரியங்கள்லாம் எப்படி இருந்திருக்குது. அது வரைக்கும் பவுல் எப்படி இருந்தார் நமக்கு தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஆவியில் வைராக்கியம் கொண்டு பவுல் அவங்களுக்கு போதிச்சிருக்கிறார் கிறிஸ்துவர். இப்போ சகோதரருடைய தேவையுள்ள சூழ்நிலையில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே நமக்கு போனால் சில சிரமங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலும் போகணும். அதுதான் நல்ல மாதிரி இல்லையா? கிறிஸ்து சகோதரருக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. நம்ம சகோதரருடைய கடினமான சூழ்நிலையில் போனால் அவங்க அடி விழுவுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கணுமா? அவர் ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அதுதான் கிரியினால் அன்பு கூறுதல். நாமும் சகோதரர்களுக்கு எல்லா காரியங்களும் உதவணும். 1 பேதுரு 1:2 நாம் நம்முடைய சகோதரத்தில் நிலையான அன்புள்ளவங்களாக இருக்கணுமா? பவுல் தீமோத்தேயு இடத்துல, சீலாவு இடத்துல, மற்ற சகோதரத்தில் எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருந்தார்? அவங்களே சோர்ந்து போகிற நிலையில் கூட பவுல் அவங்களை திடப்படுத்தி தொடர்ந்து அவங்களோட கூட அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். தீமோத்தேயு சீலாவும் பவுலுடைய கடினமான சூழ்நிலை எப்படி உள்ள அன்புள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. பவுலை திடப்படுத்தக்கதாக தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஒனேசிப்பு பவுல் சிறையில் இருக்கிறாரு. பவுல் சோர்வடையாதபடிக்கு பவுலை திடப்படுத்தக்கதாக தன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறார். தேடி பவுல் போயிருக்கிறார் இல்லையா? அது எவ்வளோ பிரயாசம். அது ரோமாபுரியில் இருந்த பவுலை ஒரே சிறையில் அவங்க வைக்கல, வித்தியாசப்பட்ட சிறைக்கு மாற்றிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தர் அங்கே இங்கேயும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அவர் இங்கே தான் மாறி போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே எனக்கு இல்லை. ஆனால் நான் போயிட்டு அவர் தேடி கண்டுபிடிக்கிறேன்னா அது இப்படிப்பட்ட கிரியினால் அன்பு கூறுதல். பிரயாசம் இருக்குது அங்கே பாருங்கள். இவ்விதமான அன்பு தான் நமக்கு இருக்கணும். 1 பேதுரு 1:22 அந்த வேத வாக்கியத்தை நம்ம கவனிப்போம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரன் சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கும்படியால் சுத்த இறுதியத்தோடு ஒருவரோடு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கவனிய கீழே, சுத்த இறுதியத்தோடு ஒருவரோடு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். என்னுடைய இருதயத்தில் சகோதரன் தொடர்பாக கசப்பு இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் இந்த சகோதரன் எனக்கு இதை செஞ்சுட்டான், அதனால் இந்த சகோதரன் மரண பரியந்து இவனுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, இவனுக்கு எனக்கு எந்த காரியம் நடப்பிக்கக்கூடாது, இந்த கசப்பு இருக்கக்கூடாது. சுத்த இறுதியம் வேணும். சுத்த இறுதியத்தோடு ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்கன்றார் பாருங்க. அந்த ஊக்கமான்ற விஷயம் தீவிரமா என்ற வார்த்தை தான் மூல பாஷையில் இருக்குது. அந்த வார்த்தை நிறுத்தி கொள்வதாக இல்லாமல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அப்போ சகோதரனுக்கு தொடர்பாக எல்லை கோடு இல்லாத அளவுக்கு நமக்கு அன்பு வேணும். இந்த அளவு போனால் நான் நிறுத்திக்குவேன், அந்த அன்பு இல்லை பாருங்க. சகோதரனுக்கு தொடர்பாக நான் அன்பு கூறுறேன், அந்த அன்புக்கு நிலையே இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும் அந்த அன்பு. அவருக்காக எல்லா காரியங்களும் செய்யணும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவணும். இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட காரியம்? ஜீவனை கொடுக்குற அளவுக்கு ஒருவேளை நாம் போகாவிட்டாலும் சகோதரனுக்காக எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்யும்படியாக அந்த அன்பு நீடித்ததாக இருக்கணும். அதுதான் அந்த ஊக்கமா என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அந்த சகோதரனுக்கு நான் இந்த காரியத்தில் மாத்திரம் உதவி செய்வேன் அப்படி அந்த ஸ்டாப் பண்ணுறது அந்த இது இல்லை. எந்த நிலைக்கு போனாலும் அவருக்கு நம்ம உதவணும். அதுதான் நிறுத்தி கொள்வதாக இல்லாமல் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த ஊக்கமா என்ற வார்த்தை. சகோதரன் தொடர்பாக கசப்பு பகை இல்லாமல் சுத்த இறுதியத்தோடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நிறுத்தி கொள்வதாக இல்லாமல் தொடர்ந்து நிலையான அன்பு நமக்கு சகோதரோடு கூட இருக்கணும். வசனம் 22 நம்முடைய அன்பு ஒருவேளை நிறுத்தி கொள்வதாகவோ அல்லது ஒரு பகையோடு கூட இருந்ததுன்னு எப்படி இருக்கும்?
அது கிறிஸ்துவின் மாதிரி இல்லை, இல்லையா? 2 தெசலோனிக்கர் 1:3 நாம் கவனிப்போமானால், ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கணுன்றார். 2 தெசலோனிக்கர் 1:3 நாம் கவனிப்போமானால், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. கவனிய, தெசலோனிக்கே சகோதரர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இங்கே அவங்க ஒருவரில் ஒருவர் அன்பு வச்சிருக்கிறாங்க, அது நல்ல விஷயம். அந்த அன்பு பாருங்க, ஒரு பிரேக் செய்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லை உள்ளதாக இல்லை. அந்த அன்பு அது எப்படிப்பட்டதாக இருக்குது? அது அதிகரிச்சிட்டு இருக்குதுன்றார் பவுலிங்க. பாருங்க, அந்த அதிகரிக்கிறதுன்ற வார்த்தை மெம்மேலும், பி மோர், தொடர்ந்து நீடிக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் நம்ம படித்தோம் இல்லையா? 1 பேர் 1:22 சுத்த இருதயம் நமக்கு இருக்கணும், பகை இருக்கக்கூடாது, கசப்பு சகோதரர் தொடர்பாக இருக்கக்கூடாது. அப்படி சுத்த இருதயத்தோடு இருந்து ஒருவரில் ஒருவர் நிலையான அன்பு, நிறுத்தி கொள்ளாத, அதாவது நீடிக்கிற அந்த அன்பு நமக்கு இருக்கணும்னு கவனிச்சோம். 2 தெசலோனிக்கர் 1:3 அந்த அன்பு தெசலோனிக்கே சபையாருக்கு இருந்திருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அன்பெல்லாம் இருக்க முடியாது பிரதர், தெசலோனிக்கே சபையாருக்கு இருந்திருக்குது இல்லையா? அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? அன்பு அதிகரிச்சிட்டு இருந்திருக்குதுன்றார் பவுல் அவங்கள பார்த்து. பவுல் பொய் சொல்லலை பாருங்க. அப்போ தெசலோனிக்கே சபையாரும் நமக்கு மாதிரியாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். நிலையான அன்பு இருக்கணும், அந்த அன்பு தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கணும், அந்த அன்புக்கு எல்லை கோடு இருக்கக்கூடாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு மரணத்தை அவர் ஜீவனே கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்குது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? ஒரு சகோதரன் கடுமையான சூழ்நிலை இருக்கிறாரு, அங்கே போனோன்னா அவரோடு கூட நானும் அந்த இக்கட்டில் மாட்டிக்குவேன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி யோசிச்சுட்டு அவர் விட்டுருணுமா? கிறிஸ்து அப்படி யோசிச்சிருந்தாருன்னா என்ன சம்பவிச்சிருக்கும்? நான் ஜீவனை கொடுத்தாதான் இவங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும்னா அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பார், அது அன்பாகவே இருந்திருக்காது இல்லையா? ஆனால் கிறிஸ்துவின் அடிச்சுவோடு நம்ம பின்பற்றணும்னு வேதவாக்கி போதிக்குது. கிறிஸ்துவின் மாதிரி நமக்கு இருக்குதுன்னு வேதவாக்கி போதிக்குது. அவருடைய மாதிரி நம்ம நோக்கி பார்த்து அவருடைய அடிச்சுவடுக்கு பின்னால் அப்படி நடக்கணும்னு வேதவாக்கி போதிக்குது. இப்போ தேவன் அவருடைய நமக்கு மாதிரியை ஏன் கொடுத்துருக்கிறார்? அவரை போல் ஆகணுன்றது தான் நம்முடைய தீர்மானம். சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவனவனும் குருவை போல் இருப்பான். குருவை போல தேறினவங்கள் ஆகணுன்றது தான் நம்முடைய தீர்மானம், நம்முடைய விருப்பம். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய குருவின் மாதிரி பார்க்கணும், குரு எப்படி போயிருக்கிறாருன்னு கவனிக்கணும், குருவின் அடிச்சுவடு அப்படி பின்பற்றி அப்படி பின்னால் நடக்கணும். குரு எப்படி போயிருக்கிறாரு? சகோதரில் தனக்கு சில தொல்லையெல்லாம் கொண்டு வந்த போது சகோதரில் சகிச்சிட்டு இருந்திருக்கிறார். மற்ற நபர்கள் தனக்கு சில தொல்லைகளை கொண்டு வந்த போது அதை மேற்கொண்டு இருந்திருக்கிறார். சகோதரர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார், பாடுகள் பட்டிருக்கிறார். சகோதரருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். சகோதரருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவங்களுக்கு ஞானமாக ஞானமாக தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்கிறது, எப்படி விழுந்து போகாமல் இருக்கிறதுன்னு மாதிரி காண்பிச்சிருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் மாதிரி. அந்த மாதிரி நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கிறிஸ்துவ போலவே எல்லா சகோதரரும் எல்லா கடினமான சூழ்நிலை அவங்க நம்ம சகிப்போம். ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அவர் நான் சகிச்சுட்டு இருப்பேன். அவரை நான் கிறிஸ்துவ போல மன்னிப்பேன். 7-70 தரம் மன்னிக்கணும். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போகணும். 2 தெசலோனிக்கர் 1:3 இப்படி நான் அன்பு கூறுறது எப்படி அன்பு கூர்ந்துட்டே இருக்கணும்? இந்த அன்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. அது நிலை உள்ளதாக இருக்கணும். 1 பேதுரு 1:22. ரோமர் 12:10 நாம் கவனிக்கின்றோம். இங்கே ஸ்நேகம் இருக்குது, சகோதர தொடர்பாக நமக்கு வேண்டிய ஸ்நேகம். சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறத ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்பதாக சகோதரை அன்பு கூறுவதை குறித்து நாம் கவனித்து கொண்டிருந்தோம். எப்படி அன்பு கூறணும்? ஓனேசிப்போரு பவுலை அன்பு கூர்ந்தபடி, தீமோத்தேயு சீலா பவுலை அன்பு கூர்ந்தது போல, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூறணும். அது எப்படி இருந்தது? கிரியிலோடு கூட இருந்தது. அந்த அன்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது, நிலையுள்ளதாக இருந்தது இல்லையா? எல்லை கோடு உள்ளது இல்லை அந்த அன்பு. அந்த அன்பு எல்லா சூழ்நிலையும் உதவி செய்கிறதாக தான் இருந்தது. ஓனேசிப்போரின் அன்பு எப்படி இருந்தது? பவுல் சிறையில் இருக்கிறாரு, அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பவுல் இதுக்கு முன்னால் கடினமான சூழ்நிலை இருந்திருக்கிறாரு. அந்த கடினமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இடத்துல உள்ளது கொடுத்து உதவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செஞ்சுருக்கிறாரே ஓனேசிப்போர். தெசலோனிக்கே சபையார் அன்புள்ளவங்களாக தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. அந்த அன்பு அதிகரிக்கணும்னு சொன்னால் சில காரியங்களை செஞ்சுட்டே தான் இருக்கணும், கஷ்டம்தான் அது.
ஆனால் அவங்க மாதிரியில் இருந்திருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, நம் சகோதரத்தில் கூறுகிற அந்த அன்பு நிலையுள்ளதாக இருக்கணும், எல்லை கோடு உள்ளதாக இருக்கக்கூடாது. அதே போல் அந்த அன்பு நீடிச்சுட்டே இருக்கணும். அந்த அன்பு எப்படி நீடிக்கும்? தொடர்ந்து அதிகரிக்கணும். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உதவி செஞ்சிடணும். கடினமான சூழ்நிலையில் விட்டு போயிடக்கூடாது. இங்கே ரோமர் 12:10 சகோதரத்தில் நமக்கு சிநேகம் வேணும். அந்த சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்க. பாருங்க, அந்த பட்சமாக இருப்பதுன்ற வார்த்தை பேரண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன்ற வார்த்தை தான் வந்து மூல பாஷையில் இருக்குது. அதாவது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் இருப்பது போல நடந்து கொள்வது போலன்ற வார்த்தை. அப்போ சகோதர சிநேகத்தில் நாம் ஒருவர் மேல் ஒருவர் வந்து பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல நடந்து கொள்ளணுன்ற. அப்போ பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் எப்படி நடந்து கொள்வாங்க? பிள்ளைகள் வந்து பெற்றோர் துக்கப்படுத்தும்படி சில காரியங்களை செஞ்சாங்கன்னா பெற்றோர் பிள்ளைகள் வேண்டான்னு விட்டுறாங்களா? ஒரு சகோதரன் என்னை துக்கப்படுத்தும்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, அந்த சகோதரனுக்கு தொடர்பாக நான் வந்து பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்கிறது போல நடந்து கொள்ளணும்னு போதிக்குது வேத வாக்கியம். அப்போ அந்த சகோதரன் என்னை வந்து துக்கப்படுத்தும்படி நடந்து கொண்டு இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு அந்த சகோதர சிநேகம் இல்லைங்க. பிள்ளைகள் பெற்றோரை பகைக்கு செஞ்சாலும், பிள்ளைகள் பெற்றோருக்கு தீமை செஞ்சாலும், பிள்ளைகள் பெற்றோரை துக்கப்படுத்தும்படியாக நடந்தாலும் பெற்றோர் தொடர்ந்து பிள்ளைகள் மீது அன்புள்ளவங்களாக தான் இருப்பாங்க. பாருங்க, அந்த வார்த்தை தான் இங்கே இருக்குது, அந்த பட்சமாக இருங்கள்ன்ற வார்த்தை. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் வந்து பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல் நீங்கள் நடந்துக்குங்கன்றார். அப்படி நடந்துக்கிட்டோன்னு சொன்னால் சகோதரர் என்ன செஞ்சாலும் சகிப்போம். சகோதரர் என்ன செஞ்சாலும் தொடர்ந்து அவங்களை அன்பு கூறுவோம். கசப்பு வராது, பகைக்க மாட்டோம். அப்படி தான் இருக்கணுன்றார் ரோமர் 12:10. நம்முடைய பெற்றோர்கள் நாம் விரும்பாத ஒன்றை வந்து செஞ்சாங்க, நம்முடைய பிள்ளைகள் நாம் விரும்பாத ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம அதுலேருந்து அவங்கள வந்து பகைக்க ஆரம்பிச்சிடுவோமா? இல்லை, எந்த ஒரு பிள்ளையும் விரும்பாத ஒன்று வந்து செய்யும்போது அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் வந்து சரியான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த பிள்ளையை அப்படியே பகைச்சு ஒதுக்கிட மாட்டாங்க. அப்படி தான் சகோதர விஷயத்தில் நம்ம இருக்கணும். அப்போ சகோதரர் நம்ம விரும்பாத ஒன்று செய்யும்போது, நமக்கு விரோதமான ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு அந்த காரியத்தை உணர்த்தி அவங்க சரியானது செய்யும்படியாக திருத்தி நடத்தணும். பாருங்கள், அப்படி இருக்கணும்னு தான் இந்த வேத வாக்கியம் போதிக்குது. எபிரேயர் 13:1 நம்முடைய சகோதர சிநேகம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணுமா, இல்லை வந்து அது ஒரு எல்லை கோடு உள்ளதாக இருக்கணுமா? எபிரேயர் 12:13 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. பாருங்க, அந்த நிலைத்திருக்க கடவுதுன்ற வார்த்தை தொடர்ந்து இருப்பது, இடைவிடாமல் இருப்பது, அதான் மூல பாஷையில் இருக்குது. அந்த சகோதர சிநேகம் இதுக்கு முன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கவனிச்சோம். ரோமர் 12:10 பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல இருக்கணும். அப்படி பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல எவ்வளோ நாளுக்கு அது இருந்துட்டு இருக்கணும்? தொடர்ந்து அது வந்து இடையில்லாது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். அது அதான் எபிரேயர் 13:1 நம்ம கவனிக்கிறோம். 1 பேதுரு 1:22 நாம் மீண்டுமாக வருகின்றோம். 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்து கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாய் கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இறுதியத்தோடு ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 22 பாருங்கள், இதுக்கு முன்னால் கவனிச்ச அந்த காரியங்களை தொடர்ந்து நினைவில் வச்சுக்கொண்டு இந்த வேத வாக்கியத்தை கவனிப்போம். இதுக்கு முன்னால் கவனிச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் நடந்து கொள்வது போல நம்ம சகோதரத்தில் இருக்கணும். பாருங்கள், அந்த சிநேகம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல நம்ம சகோதரிடத்தில் எல்லா நேரத்திலும் நிலைத்து இருக்கணும். அந்த காரியம் வந்து அப்படி நிலைத்து நம்ம நடந்து கொண்டு இருக்கணும். அந்த காரியத்தை கவனிச்சுட்டு அப்படியே 22 நம்ம கவனிச்சோம்னா மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படின்றார். பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது போல வந்து நம்ம சும்மா ஆக்டிங் பண்ணக்கூடாது. அது நடிப்பானதாக இருக்கக்கூடாது. மாயமற்றதாக வந்து அது இருக்கக்கூடாது. அது அது மாயமுள்ளதாக இருக்கக்கூடாது. மாயமற்ற சகோதர சிநேகம் வேணும் நமக்கு. உண்மையாகவே ஒரு பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வாங்களோ அது போல் நம்ம சகோதரத்தில் நடந்துக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் தப்பு செய்யும்போது அவங்களை திருத்தி நடத்துவாங்க. அதே மாதிரி தான் சகோதர விஷயத்திலும் பெற்றோரை பிள்ளைகள் பகைக்கும்போது பெற்றோர்கள் அதை வந்து சகிச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் சகோதர விஷயத்திலும் சகோதரர்கள் நம்மை பகைக்கும்போது சகிச்சுக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் எந்த காரியத்தை தங்களுக்கு எதிராக செஞ்சாலும் பிள்ளைகளை பகைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சகோதர விஷயத்தில் சகோதரர் நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் பகைக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் அன்பு கூற செய்கிறாங்க இல்லையா? அப்படி தான் நாமும் இருக்கணும் சகோதர விஷயத்தில். 2 பேதுரு 1:7 கவனிப்போம். 2 பேதுரு 1.
7ஆம் வசனம். தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்க, தொடர்ந்து அந்த அன்பு எல்லை கோடு இல்லாத தொடர்ந்து நீடிச்சுட்டே தான் இருக்கணும்னு தான் வேதவாக்கி போதிக்குது. கடந்த வாரத்தில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அன்பு கூறணுன்றது கட்டளை. அந்த அன்பு கூறுதல் கிரியையோடு கூட சத்தியத்தோடு கூட இருக்கணும்னு கவனிச்சிருக்கிறோம். பாருங்க, இந்த வாரத்தில் நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, இந்த வேத வாக்கியங்கள் முழுவதும் அன்பு தொடர்ந்து நீடிச்சு போகணுன்றதை கவனிச்சுட்டு வரணும். அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொன்னால் தொடர்ந்து நீடித்துட்டே இருக்கணும் நம்முடைய அன்பு. இப்போ நீடிச்சுட்டே இருக்கணும்னா அதனுடைய எல்லை கோடு எவ்வளவு பாருங்க, தொடர்ந்து அது போயிட்டே தான் இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ நீடிச்சு போச்சு, ஜீவனையே கொடுத்துருக்கிறார். நம்முடைய அன்பு எவ்வளோ நீடிச்சு போகணும், எந்த சூழ்நிலையிலும் எல்லா காரியத்தையும் சகோதரருக்கு உதவி செஞ்சுட்டு போகணும். சகோதரர் நமக்கு விரோதமாக செஞ்சால் பிள்ளைகள் பெற்றோர் எடுத்து நடந்து கொள்வது போல் அவங்களுக்கு நடந்து கொள்ளணும். சகோதரர் நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சால் பிள்ளைகள் பெற்றோர் எடுத்து நடந்து கொள்வது போல் நடந்துக்கணும். சகோதரர் நம்ம பகைச்சாங்கன்னா அப்போ பிள்ளைகள் பெற்றோர் இடத்தில் நடந்து கொள்வது போல், பெற்றோர் பிள்ளைகள் இடத்தில் நடந்து கொள்வது போல தான் நடந்துக்கணும். அது நம்ம கட்டளையாக இருக்குது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 3-22 அம்னோன் சரியான ஒரு நபரோடு கூட தோழமையில் இல்லைன்றதை நம்ம கவனிச்சிருக்கிறோம். அவனுடைய தோழமை அவனை கெடுத்துருச்சு. அதே மாதிரி நம்ம சகோதரர் தவறான நபர்களோடு கூட தோழமை வைக்கக்கூடாது, அதை நம்ம கெடுத்துருவோம். 2 நாளாகும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா யோசபாத் ராஜா நல்ல மனுஷன்தான், ஆனால் அவன் போயிட்டு ஒரு தவறான நபரோடு கூட தோழமை வச்சும்போது அவன் கெடுத்துது அந்த விஷயம். அது மாதிரி தான் நம்ம சரியான நபர்களோடு தோழமை வைக்கணும். சகோதரோடு கூட நம்முடைய சிநேகம் இருக்கணும், நம்முடைய தோழமை இருக்கணும். அந்த தோழமை நம்மை பலப்படுத்துகிற, நம்மை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கணும் இல்லையா. சகோதரத்தில் நம்ம அன்பு கூறுதல் எப்படி இருக்கணும், அதுவும் நம்மை பலப்படுத்துறதுக்கு ஏதுவானதாக இருக்கணும். அந்த அன்பு கூறுதல் கிரியோடு கூட இருக்கணும். அந்த அன்பு கூறுதல் ஒரு எல்லை கோடு உள்ளதாக இருக்கக்கூடாது, அது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கணும். அதான் இங்கே அன்பை கூட்டி வழங்குங்கன்றார் இல்லையா. இது தொடர்பாக நிறைய காரியங்கள் நம்ம கவனிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் பிற்பாடு கவனிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.